ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கு சிஎஸ்கேனே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விளையாடின 10 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோத்து புள்ளிப்பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கு. பிளே ஆஃப் விளையாட 2nd, 3rd, 4th பிளேஸ்க்கு தான் பயங்கரமான காம்படிஷன் இருக்க போகுது. இதுல பஞ்சாபும் ஆர்சிபியும் நிச்சயமா பெரிய தலைவலியா இருக்கும் சிஎஸ்கேக்கு. பிளே ஆஃப் விளையாடணும்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு தான் சென்னை கிங்ஸ் விளையாட போறாங்க. சிஎஸ்கே ஏற்கனவே பஞ்சாப் கிட்ட சேப்பாக்ல தோத்துருக்கு. என்ன பிரச்சனைனா ஒரு முறை கூட கப்படிக்காத பஞ்சாப் கிட்ட 5 வாட்டி தோத்துருக்கு சிஎஸ்கே. அதுதான் ரொம்பவே கவலையா இருக்கு. தரம்சாலா பிட்ச் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்றதுனால பஞ்சாப்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடும். ஆனா மேட்ச் மத்தியானமே ஸ்டார்ட் பண்றதுனால சென்னைக்கு சாதகமாகவும் இருக்கும். ஏன்னா அதோட ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, ரொம்ப உயரமான ஒரு இடத்துல தரம்சாலா இருக்கிறதுனால ஈவினிங் மிஸ்ட் ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் சிஎஸ்கேக்கு. ஆனா மேட்ச் மத்தியானமே இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுதலான விஷயம். காயம் காரணமா ஷிகர் தவான் இந்த மேட்சும் விளையாடல. அதுக்கு பதிலா சாம் கரன் தான் கேப்டனா இருக்க போறாரு பஞ்சாப் அணிக்கு. நம்ம ரஹானே, ஜடேஜா இவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சுதாரிச்சு விளையாடிட்டாங்கன்னா நம்ம நிச்சயமா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சிஎஸ்கேக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பத்திரானா தீக்ஷனா 2 பேருமே சிலான்ல இருந்து வந்துட்டாங்க, நேரா தரம்சாலா போயிட்டாங்க. அதனால அது ஒரு பெரிய ஆறுதல். யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேகேஆர் சென்னை இது 2த்துக்கும் எதிரான மேட்ச்ல பஞ்சாப் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சிஎஸ்கே நிறைய வியூகங்களை வகுத்து இன்னைக்கு களமிறங்கும். நிச்சயமா சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நம்புவோம்.